sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லைத்தீவிலிருந்து ஷர்மிலன். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால் குயின்ஸ் ரேப் இன் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ், அதாவது பிரெஞ்சு டிஃபென்ஸில் இருக்கின்ற இந்த செஸ் ஓப்பனிங்கில் இருக்கின்ற இரண்டு வகையான மிகவும் முக்கியமான குயின்ஸ் ரேப்களை உங்களுக்கு முழுக்க தமிழிலே வழங்க இருக்கின்றேன். இதை முழுமையாகவும் கவனமாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, பாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்கு போகலாம். உங்களோட ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் என்னுடைய அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது ஒரு செஸ் ரேப்புக்கு போகலாம். பாருங்கள், இது ஒரு அற்புதமான ஒரு அமேசிங்கான ஒரு செஸ் ரேப். இது வந்து பிரெஞ்சு டிஃபென்ஸிலே காணப்படுறது, அதாவது பிரெஞ்சு டிஃபென்ஸ் ருபியன்ஷன் வேரியேஷன் என்று அழைக்கப்படும் இந்த செஸ் ஓப்பனிங்கில் இருக்கின்ற இந்த ரேப்பை முழுமையாகவும் கவனமாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அது E6. ஓகே, அடுத்த நகர்வு D4. இப்பொழுது ஓப்பன் பண்ணப்பட்டு விட்டது. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இரண்டு பிஷப்புகளும் வெளியே எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒயிட்டுக்கு. ஓகே, இந்த ஆட்டத்திலே எவ்வாறு ஒரு கேபிட்டலை, அதாவது ஒயிட் ஆனது பிளாக்கினுடைய குயினை எவ்வாறு ரேப் பண்ணி எடுக்கிறது என்பதனை இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வாக D5. இப்போ சிப்பாய் இலக வைக்கப்படுறது, அதை வெட்டவில்லை ஒயிட் தான் நைட்டை நகர்த்துகின்றது. C3க்கு இங்கே நகர்த்துகின்றது. ஓகே, இப்போ நைட் C3க்கு நகர்த்தியதன் பிற்பாடு D cross E4. ஓகே, சிப்பாய் வெட்ட பதிலுக்கு அடுத்த நகர்வாக என்ன நடக்கும் என்று நீங்கள் யோசிக்கிறீங்க. அதாவது நைட்டு தான் வெட்டு நினைக்கின்றேன். நைட் cross E4. ஓகே, பார்க்கலாம் அடுத்த மூவை. அடுத்த நகர்வு இப்பொழுது, அதாவது நைட் F6க்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், நைட் F6 இங்கே நகர்த்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த குதிரையானது அந்த குதிரை இலக்கு வைக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக நைட் cross F6, அதாவது நைட் கட் பண்ணுகின்றது. இப்பொழுது இதை கட்டாயமாக கட் பண்ண வேண்டும். கட் பண்ணலாம் குயின் அல்லது சிப்பாயினால் இந்த நைட்டை கட் பண்ணலாம். பிளாக்கினுடைய குயின் இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே கவனமாக பாருங்கள். இந்த குயினால் இதை வெட்டலாம், அல்லாவிட இந்த சிப்பாயினை வெட்டலாம். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த நகர்வு குயின் cross F6, அதாவது குயினால் அந்த குதிரை வெட்டப்பட்டு விட்டது. பார்க்கலாம் அடுத்த நகர்வை. அடுத்த ஒயிட்டினுடைய அமேசிங்கான நகர்வு வந்து நைட் F3. நைட் F3க்கு இங்கே நடத்தப்பட்டிருக்கின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக நைட் C6 இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது ஒயிட் அடுத்த நகர்வாக மேற்கொள்வது. பாருங்கள், அடுத்தது பிஷப்னை அங்கே கொண்டு வைக்கின்றது, அதாவது பிஷப் D3க்கு இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த இடத்திலே பிஷப் இலக்கு வைக்கின்றது, அந்த பெட்டியை அட்டாக் பண்ணுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக இப்பொழுது இங்கே பாருங்கள், சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது ஒயிட் சிப்பாயை நைட் மற்றும் பிளாக் குயின் என்பதை அட்டாக் செய்து கொண்டிருக்கின்றன. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து C3. சிப்பாய் பாதுகாக்கப்படுகின்றது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒவ்வாறான ஒரு ஆட்டத்தை இந்த ஒயிட் மேற்கொள்ள போகிறது என்று, இந்த ஆட்டத்தை எவ்வாறு வின் பண்ணுகிறது என்பதை பொறுத்திருந்து நாங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்த நகர்வாக D3, பிஷப் D6க்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. ஓகே, பிஷப் இங்கே D6க்கு நகர்த்தியதன் நூடாக அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். H4க்கு சிப்பாய் தள்ளப்படுறது. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்தது இங்கே காஸ்லிங். இது ஒரு பிளண்டர், பிளாக் செய்த மகாபெரிய ஒரு பிளண்டர். இதன் காரணத்தை இந்த ஆட்டத்திலே பிளாக் தோல்வி அடைய போகிறது. அது எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அடுத்த நகர்வாக பிஷப் G5க்கு கொண்டு வைக்கப்படுகிறது. கட்டாயமாக இந்த சிப்பாயினால் இந்த பிஷப்பினை வெட்ட வேண்டும், அல்லாவிட்டால் குயினானது போய்விடும். எனவே இதை கவனத்தில் கொண்டு இப்பொழுது சிப்பாயினால் பிஷப் வெட்டப்படுகின்றது. பாருங்கள், இங்கே வெட்ட பதிலுக்கு என்ன நடக்கிறது என்றால் H cross G5. இது அடுத்த நகர்வு H cross G5 நகர்த்தியாச்சு. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்தது H cross G5. சிப்பாய் கட் பண்ணுகின்றது. அடுத்ததாக ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடலாம். பார்க்கலாம் ஒவ்வாறு நகர்வினை பிளாக் மேற்கொள்ள போகிறது என்று. பிளாக்கினுடைய நகர்வு இப்பொழுது குயின் பின்னோக்கி தள்ளப்படுகிறது. இங்கே தள்ள இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம், ஒயிட்டினுடைய ஆட்டம். ஒயிட் தன்னுடைய பிஷப்பை H7 செக் அடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இது ஒரு வழி இருக்கிறது. இங்கே நகர்த்தலாம். கிங் நகர்த்தப்படுகிறது. H8க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த ஒரு அற்புதமான ஆட்டம் நைட்டை கொண்ட இங்கே வைக்க
பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வாறு நகர்வினை இந்த ஒயிட் பிளாக் மேகலை போன்று புறத்திலிருந்து பார்ப்போம். இப்பொழுது அடுத்த நகர்வாக குயினை கொண்டு வந்து இங்கே வைக்கின்றார்கள். இப்பொழுது இதை இலக்கு வைக்கிறது இந்த சிப்பாய் மற்றும் நைட் எல்லாம் இலக்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் பிஷப்பினால் மேற்கொள்ளப்படுது. பிஷப் இங்கே கொண்டு வைக்கப்படுகின்றது. G6 அண்ட் வீடிபிள் செக். இது டிஸ்கவர்ட் செக் என்று அழைக்கப்படும். எனவே தற்போது என்ன செய்யலாம் என்றால் கிங்கை கட்டாயம் நகர்த்த வேண்டும். கிங் போகிறது இங்கே, அதாவது G8 இங்கே நகர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் ஊடாக இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது. அதாவது பாருங்கள், இந்த பிஷப் இப்போது பிஷப் கிராஸ் F7 அண்ட் வீடிபிள் செக். இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது அதை வெட்ட வேண்டும். அதோட செக் வெட்டு கட்டாயமாக ரூக்கினால் வெட்ட வேண்டும். இப்போ ரூக் வந்து கட் பண்ணுகின்றது இந்த மந்திரியை. இங்கே கட் பண்ண இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். நீங்கள் நினைக்க முடியவில்லை இந்த ஆட்டத்தை பாருங்கள். இந்த ரூக் இருக்கிறது அல்லவா, H1 இருக்கின்ற ரூக் H8 கொண்டு செக் அடிக்கப்படுகின்றது. பாருங்கள், ரூக் H8 அண்ட் வீடிபிள் செக். எனவே இந்த செக்கை தடுக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக கிங்கினால் ரூக்கினை வெட்ட வேண்டும். இப்போ ரூக் போகின்றது பாருங்கள், கிங் கிராஸ் H8. ஆம், இனித்தான் அந்த ஆட்டம் எப்படி ரேப் பண்ணப்படுறது என்று பொறுத்திருந்து பாருங்கள். இந்த குயினானது போப்பது பிளாக் குயின். இப்பொழுது இங்கே இருக்கின்ற இந்த நைட்டானது அந்த ரூக்கை வெட்டி இப்போது அற்புதமாக செக் அடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது கிங்கே கட்டாயம் நகர்த்தப்படும். கிங் நகர்த்தப்படுகிறது. இங்கே நகர்த்த அடுத்ததாக பியூட்டிஃபுல் குயின் கேப்சர் பண்ணப்படுகிறது. நைட் கிராஸ் G5. ஓகே, இது ஒரு அற்புதமான ஒரு அட்டகாசமான ஒரு கேம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், அடுத்த இரண்டாவது பகுதி வீடியோவுக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்போது நாங்கள் உடனடியாக இரண்டாவது செஸ் ரேப்புக்கு போகலாம். இது வந்து பிரெஞ்சு டிஃபென்ஸ் செஸ் ஓப்பனிங் இருக்கிற ரேப்பாக இது காணப்படுகிறது. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுள்ளேன் நான் ஒரு பகுதியாக. இது இரண்டாவது பகுதி, அதாவது இது வந்து ரெண்டாவது வீடியோ. இந்த மொத்த வீடியோவில் இது ரெண்டாவது பகுதி. சின்ன ஒரு ரேப்பை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4, அடுத்தது E6, அடுத்தது D4, அடுத்தது D5, அது நைட் C3, அடுத்தது D கிராஸ் E4. இப்பொழுது சிப்பாய் வெட்ட பதிலுக்கு நைட் கிராஸ் E4. இப்பொழுது நைட்டானது இந்த சிப்பாயை வெட்டி விட்டது. பார்க்கலாம் எவ்வாறான ஒரு நகர்வினை இந்த பிளாக் மேற்கொள்ள போகுது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ தன்னுடைய நைட்டை இங்கே நடத்துகின்றது. F6 நடத்த இப்பொழுது அடுத்த ஒரு வெட்டுதல் நடக்கிறது, கேப்பேச்சர் நடக்கிறது. பாருங்கள், நைட் கிராஸ் F6 அண்ட் வீடிபிள் செக். இப்பொழுது கட்டாயமாக குயின் அல்லது இந்த சிப்பாயினால் இந்த நைட்டை வெட்டலாம். இப்பொழுது என்ன செய்கின்றார் என்றால் குயினால் இதை வெட்டப்படுகின்றது. இங்கே குயினால் வெட்டப்பட இப்பொழுது அற்புதமான ஒரு ஆட்டம். ஒயிட் என்ன செய்கிறது, தன்னுடைய குதிரையை இங்கே நகர்த்துகின்றது. இங்கே நகர்த்து இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து நைட் C6. ஓகே, இது பிளாக்கினுடைய நகர்வு. அடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போகின்றது இந்த ஒயிட் அடுத்த நகர்வாக பிஷப் D3க்கு இங்கே கொண்டு வைக்கப்படுகின்றது. ஓகே, எல்லாவற்றையும் கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வாக இப்பொழுது இங்கே வந்து இந்த பிஷப் வைக்க இது ஒரு பிளண்டராக காணப்படுறது. அது ஏன் என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அடுத்த நகர்வாக பிஷப் G5. ஓகே, எதுவும் செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது இந்த குயினை பாருங்கள். பிளாக்கினுடைய குயினால் எங்கும் போக முடியாது. இதை வெட்டுத்தான் செய்ய முடியும், வேறு ரெண்டும் செய்ய முடியாது. இங்கு வந்தால் இந்த பிஷப் வெட்டும், இங்கு வந்தால் இந்த பிஷப் வெட்டும், இங்கு வந்தால் சிப்பாய் வெட்டும், இங்கு வந்தால் பிஷப் வெட்டும், இங்கு வந்தால் இந்த பிஷப் வெட்டும். இந்த லைனில் போக முடியாது. இந்த பிஷப் நிற்கின்றது. டோட்டலி இந்த ஆட்டத்திலே பிளாக் தோல்வி அடைகின்றது. இப்பொழுது எதுவும் செய்து கொள்ள முடியாது. பெஸ்டான மூவ் எது என்று கேட்டால் இதைத்தான் வெட்ட வேண்டும். வெட்ட அதற்கு நைட் கிராஸ் G5. தட்ஸ் இட். இது ஒரு அழகானது ஒரு ரேப். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் நான் கன வீடியோக்களை போட்டுள்ளேன். என்னுடைய இந்த வீடியோக்களை நீங்கள் பிளேலிஸ்டில் போய் பார்க்கலாம், அல்லது கார்ட்ஸில் கொடுக்கிறேன், நீங்கள் சென்று அங்கே பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் இட்.